Hi, hello, this is Staff CA 360 from TAF IS Academy. நாம இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் நம்ம இன்னைக்கு பிஎம் ரஹத் ஸ்கீம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து திஸ் இயர் வந்து நியூவாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஎம் ரஹத் ஸ்கீம். ஓகே, so launched on February 14, 2026, the PM Rahat scheme, road accident victim capitalization and assured treatment அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஸ்கீமோடைய ஃபுல் ஃபார்ம். அப்போ மெயினாக என்ன இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ்க்கான ஒரு ஸ்கீம். ரோடு ஆக்சிடென்ட்டை ஒருத்தவங்க மெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து நம்ம காப்பாற்றுறது தான் நம்மளுடைய மெயின் எய்மாக ஃபஸ்ட்டு இருக்கணும். அதை என்கரேஜ் பண்ணுற வகையில் தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னது, ரோடு ஆக்சிடெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டு உடனே அதுக்கான என்ன எய்டு ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான ஒர்க்கை பார்க்கணும். ஸோ ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்டு ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் இஸ் ஏ நேஷன் வைட் இனிஷியேட்டிவ் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த இது என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் ரோடு ஆக்சிடென்ட் டெத். இப்போ ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகியிருந்தாங்கன்னா உடனே அவங்கள காப்பாற்றுறது தான் நம்ம மெயின் எய்மாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து நிறைய ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து பாராட்டி அவங்களுக்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது வேறு. ஸோ இது என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடந்துடுச்சுன்னா அவங்களான ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவையும் கவர்மெண்ட் கொடுக்குது. இந்தியன் ரோடில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலே, அது இந்தியனாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபாரினராக இருந்தாலும் சரி, இந்தியனோட ரோடில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான என்ன செலவோ அதை வந்து கொடுக்குது இந்த ஸ்கீம் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ரோடு ஆக்சிடென்ட் மூலிமா எந்த ஃபேட்டாலிட்டி டெத்து எதுவும் நடக்கக்கூடாது, எந்த இறப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பை ப்ரொவைடிங் இமீடியட் கேஷ்லெஸ் மெடிக்கல் கேர் டியூரிங் தி கிரிட்டிக்கல் கோல்டன் ஹவர். அந்த 1 மணி நேரம் அந்த கோல்டன் ஹவருக்குள்ளே அவங்கள காப்பாற்றுறது மட்டும்தான் மெயினான நோக்கமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஸ்கீம் பிஎம் ரஹத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோன்னா வந்து, cashless treatment, eligible victims receive up to 1.5 lakh for medical expenses. ஸோ இதில் அவங்க வச்சுருக்க அந்த எலிஜிபிலிட்டி படி எலிஜிபிள் விக்டிம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு 1.5 lakhs வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதோட கவரேஜ் பீரியட் பார்த்தீங்கன்னா, the benefit covers treatment for the first 7 days from the date of the accidents. ஸோ டேட் ஆஃப் தி ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை இந்த பெனிஃபிட் கவர் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இட் அப்ளைஸ் டு ஆக்சிடென்ட்ஸ் அக்கரிங் ஆன் எனி கேட்டகரி ஆஃப் ரோட் இன்க்ளூடிங் நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ரோட்ஸ் இல்லை ஸ்ட்ரீட் ரோட்ஸ், எதாக இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டெபிலைசேஷன் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விக்டிம்ஸ் வந்துட்டு அவங்களுடைய அந்த எப்படி அடிபட்டிருக்காங்கிறது பொறுத்து லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கா இல்லை நான் த்ரெட்டனிங்காக இருக்கா. இப்போ 24 ஹவர்ஸ்க்கு வந்து நான் த்ரெட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 48 ஹவர்ஸை வந்துட்டு த்ரெட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைஃப் த்ரெட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து emergency integration. The scheme is linked to the 112 helpline, emergency response support system. ஸோ இந்த 112 ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணால் இந்த ராபீர் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா அந்த ஆம்புலன்ஸை ஓடிட்டு வரவங்க தான். ஸோ அவங்க யார் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த அவங்க வந்து allowing victims or good Samaritans to locate the nearest designated hospital and request an ambulance அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் allowing victims ஆர் குட் சமாரிட்டேரியன்ஸ், ராபீர் பக்கத்தில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் கால் பண்ணால் அவங்க பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் ஆம்புலன்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? யார் அந்த ஹெல்ப் பண்ணுறவங்க தான். நான் அந்த ஆம்புலன்ஸ் அவங்க வரவங்க கிடையாது. அந்த ஆம்புலன்ஸை வரக்கூடிய அளவில் யார் ஹெல்ப் கால் பண்ணுறாங்க அவங்க வந்துடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, auto activation, no prior registration is required. The scheme activates automatically in emergencies. Digital framework எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, it uses an integrated system linking the EDAR அப்படின்னு சொல்லக்கூடிய electronic detailed accident report
பிளாட்ஃபார்ம் இன் தி நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் TMS 2.0 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த ப்ரியாரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை. இன்கேஸ் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி இது ஆக்டிவேட் ஆகி இது மூலயமா எல்லாம் செயல்பற்றோம். அந்த எலிஜிபிலிட்டி அவங்களுக்கானது எல்லாமே இது மூலயமா நடைபெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபண்டிங். ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் ஆர் மேடு த்ரூ தி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட் for hit or run or uninsured cases cost are covered by the Government of India budgetary allocation பொறுத்து. Next, claim settlement. Hospital receive payment within 10 days of claim approval by the state health agency eligibility. So claim வந்து 10 days குள்ள பார்த்தீங்கன்னா hospital will receive the claim அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Next, eligibility வந்து target group வந்து any individual Indian citizen or foreigner who meet with a road accident on Indian roads. So நான் சொன்ன மாதிரி இந்தியன் ரோட்ஸில் ஆக்சிடென்ட் ஆனாலே. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சைட். கேர் மஸ்ட் பி சவுட் அட் எ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் அன் எம்பேனல்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி PM ராகத் நெட்வொர்க். இது பற்றின ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் இஷ்யூஸ் ரிகார்டிங் திஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் கிளைம்ஸ்னால் கிரீவியன்ஸ்க்கு கால் பண்ணால் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் ரோட் சேஃப்டி கமிட்டியில் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு அதில் கால் பண்ணால் அதுக்கான எல்லா விதமான ஹெல்ப்பும் வந்துட்டு தே வில் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து PM ரகத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு சம்மரியாக பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை இந்தியன் ரோடில் யாருக்கு நடந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் தேவையில்லை. அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் முதல்ல அந்த கோல்டன் ஹவருக்குள்ளே சேர்ந்து அவங்களுக்கு என்ன ஒரு 24 ஹவர்ஸ்னால் வந்து லைஃப் த்ரெட்டனிங்னா 48 ஹவர்ஸு. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த எலிஜிபிளுக்கு வந்து 1.5 lakhs வந்துட்டு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 7 days வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்கான கவரேஜ் வந்துட்டு இட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வில் கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் வந்து PM ரகத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.